வணக்கம் மக்களே, என்னுடைய ஃபேண்டசி வேர்ல்டு 360 தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ராகு எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது செய்வார், எந்தெந்த நிலைமைகளில் இருந்தால் நல்லது செய்வார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ராகு நல்லது பண்ணணும்னா முதல்ல மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 ராசிகளில் இருந்தால் அவர் சுயமாக நல்லது பண்ணுவார். இந்த 5 ராசிகள் ஏதாவது ஒரு ராசிகள் இருந்து மேற்கொண்டு அவர் சுபரோடு சேர்ந்து இருந்தால் நன்மைகளை செய்வார். அதாவது சுபர்னா யார்னா குரு, சுக்கிரன் இந்த மாதிரியான கிரக தொடர்புகளை இருந்தால் அவர் நல்லது செய்வார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருந்தால் நல்லது செய்வார். அது சனியாகவும் இருக்கலாம், செவ்வாயும் இருக்கலாம். எந்த கிரகமாக இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருந்தால் நன்மைகளை செய்வார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ராகு அந்த எந்த ஜாதகமோ அந்த ஜாதக என்ன லக்னமோ அந்த லக்னத்தோட யோகாதிபதிகளோட தொடர்பில் இருக்கணும். அதாவது 9, 10ஆம் அதிபதி தர்மகர்மாதிபதிகளுடைய தொடர்பில் இருந்தால் ராகு நன்மைகளை செய்வார். அதே மாதிரி 4, 5ஆம் அதிபதிகளோட தொடர்பில் இருந்தாலும் ராகு நன்மைகளை செய்வார். அடுத்து பார்த்திங்கன்னா ராகு அந்த ஜாதகருடைய லக்னத்தோடைய யோகர்களுடைய வீடுகளில் இருந்தாலும் நல்லது செய்வார். அதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ சிம்ம லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் ராஜயோகாதிபதி. அதாவது 4, 9ஆம் அதிபதி. இப்போ ராகு 4ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ செவ்வாயோடைய ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் கூட அந்த லக்னத்துக்கு நல்லதுகளை செய்வார். அவரே செவ்வாயாக மாறி யோகங்களை செய்வார். இதுதான் ராகு இருக்கக்கூடிய நிலைமைகள். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு ராகு ரொம்ப நல்லது பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய லக்னாதிபதி வலுத்து சுபத்துவமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ராகு நல்லதுகளை செய்வார். அதுபோக மேற்கொண்டு அவர் முக்கியமாக குரு சுக்கிர தொடர்பு. ராகு குருவினுடைய வீட்டில் இல்லை சுக்கரனுடைய வீட்டில், இல்லை குருவினுடைய வீட்டில் சுக்கிர பார்வையில், இல்லை சுக்கரனோட வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு யோகம். அதுபோக லக்ன சுபர்களுடைய தொடர்பில் இருந்தாலும் ராகு நன்மைகளை செய்வார். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.